12th முடித்த மாணவர்கள் நிறைய பேர் கோயம்புத்தூரில் போய் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. கோயம்புத்தூரில் எந்த மாதிரியான இன்ஜினியரிங் காலேஜை நம்ம வந்து ஜாயின் பண்ணி படித்தா நமக்கு வந்து வேல்யூ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காகவே இந்த வீடியோ வந்து டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தலை சிறந்த 50 கல்லூரிகளை தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் ஆகி எல்லா மாணவர்களுமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக 12th ரிசல்ட் வர்றனால நிறைய மாணவர்களால் அப்ளை பண்ண முடியல. அந்த தாமதம் ரிசல்ட் வந்த பிறகு வேகமாக எல்லாரும் அப்ளை பண்ணிடலாம். ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்கும். அதன் பிறகு நம்ம எல்லாருக்குமே கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்கில் வந்து கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் எல்லா காலேஜும் கலந்துக்குருவாங்க. நமக்கு வேண்டிய கல்லூரிகளை, நமக்கு வேண்டிய கோர்சஸை நம்ம செலக்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நம்ம ஒரு நல்ல காலேஜுக்கு போகலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் நம்ம வரதான் போகுது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ என்னென்னா, போன வருஷத்தில் இந்த வீடியோ நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னா, இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு போன வருஷம் 2,39,299 பேர் கலந்துக்கிட்டாங்க. போன வருஷம் 2025. அதன் அடிப்படையில் நல்ல ரேங்க் வாங்கினவங்க எந்த காலேஜை கோயம்புத்தூரில் சூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த போன வருஷம் ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில். ஸோ இது எங்கேருந்து நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ வெப்சைட்லேயே கட் ஆஃபு, ரேங்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கட் ஆஃபுக்கு கிடைக்கும், எந்த ரேங்க்குக்கு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இது ரெடி பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஸ்கூலில் படித்த மாணவர்கள், அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி மாணவர்களாக இருக்கட்டும், எந்த ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் இந்த வீடியோவை எல்லா பக்கமும் ஷேர் பண்ணுறதை பொறுத்து தான் இது எல்லாருக்கும் போய் சேரும். இப்போ நம்ம பார்க்கலாமா? ஓவர் பில்டப்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னீங்கன்னா, ஆமாம் அப்போ தானே எல்லாருக்கும் நான் சொல்கிறது தெரிய வரும், அதனால சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறையா டாப் லெவல் காலேஜெலாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நேரடியாக போய் விசாரிக்க போனோம்னு வச்சுங்களேன், நீங்கள் 3 லட்சம் டொனேஷன் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்க அப்படின்னு டொனேஷன் கேட்குறாங்க டேரெக்டாலாம் போனால். அதனால் நிறைய பேர் போய் பார்த்துட்டு, ஐயோ என்னையாது வீட்டு பத்திரத்தை விற்கணும் போல இருக்குது, பத்திரத்தையே அடமானம் வச்சு எதையே விற்கணும் போல இருக்கு, அந்த லெவலுக்கு இவ்வளோ பணம் கேட்குறீங்கன்னு இருக்காங்க. பட் ஆனால் கவுன்சிலிங்கில் போவையில் நமக்கு டொனேஷன்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிக ரேங்க் எடுத்த மாணவர்கள் முதற்கட்டமாக கோயம்புத்தூரில் சூஸ் பண்ண காலேஜ் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பீலமேடில் இருக்குது. இதை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்களேன், போக போக ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ நல்ல ரேங்க்கில் உள்ளவங்க எந்த காலேஜை சூஸ் பண்ணாங்க, அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எய்டட் காலேஜ், அரசு உதவி பெறும் கல்லூரிகள். பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அதனுடைய கவுன்சிலிங் கோடெல்லாம் கொடுத்துருக்கேன், இங்கே பார்த்துக்கலாம். அடுத்து 3வது கல்லூரியாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதை சூஸ் பண்ணியிருக்காங்க, அது கோயம்புத்தூரில் இருக்கு. அடுத்து 4வது கல்லூரியாக பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் நீலாம்பூரில் இருக்குது, அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பிரைவேட் காலேஜ். அதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு டைரெக்டாக அவங்க வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். அடுத்த காலேஜாக குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த காலேஜாக அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், அதாவது தமிழ்நாடு முழுக்க 16 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இருக்குது. அதில் கோயம்புத்தூரில் உள்ளதை முக்கியமாக நிறைய மாணவர்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து டொனேஷன் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரொம்பவே அதிகமாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதை வந்து மாணவர்கள் அதிகமாக விருப்பப்பட்டு நல்ல ரேங்க்ல உள்ளவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ், அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துங்க, கவுன்சிலிங் கோடெல்லாம் இருக்குது. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸில் இருக்குது, அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. தானிஸ் அகமதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதை சூஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்து பார்க்க போனீங்கன்னா ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதை சூஸ் பண்ண மாணவர்கள் அதிகமாக எடுத்திருக்காங்க, நல்ல ரேங்க் எடுத்தவங்க. ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அப்புறம் பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் வந்து அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் வந்து ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் வந்து இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கு, சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு, அப்புறம் சிஎம்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு, கிறிஸ்ட கிங் இன்ஜினியரிங்கு, அப்புறம் ஏசியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பொள்ளாச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் தான் சூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மாணவர்களே, இதில் பல கல்லூரிகள் அட்டானமஸ் கல்லூரிகளாகவும் நான் அட்டானமஸ் கல்லூரிகளாகவும் இருக்குது. ஸோ அதை எல்லாமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் இது பண்ணிக்கலாம். இது எதுக்காக சார் இப்போ இவ்வளோ வேகமாக இந்த வீடியோ நீங்கள் பதிவிடுறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக எல்லாமே ரேங்கின் அடிப்படையில் தெளிவாக, இதை வேணால் நீங்கள் வெப்சைட்டில் வேணால் போய் பாருங்கள், அங்கே இருக்குது, அதன் அடிப்படையில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் எல்லாம் கோயம்புத்தூருக்கு கிளம்பி போய் இந்த காலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சேரணும். போன வருஷத்தில் உள்ளவங்க இதை சூஸ் பண்ணிட்டாங்க, இப்படி நல்ல ரேங்க் எடுத்தவன்லாம் இதை இப்படி தான் சூஸ் பண்ணியிருக்கான். அதன் அடிப்படையில் தான் நான் ரெடி பண்ணி இந்த வீடியோவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் நான் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எந்த காலேஜ் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். பட் ஆனால் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த காலேஜெல்லாம் ஒரு நாள் நீங்கள் நேரடியாக போய் பார்த்துட்டு காலேஜை தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு முடிச்சுட்டு நல்ல கட் ஆஃப் எடுத்தவங்க, நீங்கள் 200லேருந்து கடைசி 150 கட் ஆஃப் வரைக்குமோ இல்லை அதுக்கு 150க்கு கீழே கட் ஆஃப் உள்ளவங்க யாராக இருந்தாலும் நேரடியாக கல்லூரியை போய் பார்த்துட்டு, இது ஏன்னா இந்த கவுன்சிலிங் வந்து முழுக்க இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் சொன்னேன் பார்த்தீங்களா, இது முழுக்க ஆன்லைனில் தான் நடக்கும். ஆன்லைனில் நடக்கும்போது ஆன்லைன்லேயே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், சீட்டு கிடச்சிரும். அப்புறம் போய் காலேஜை போய் பார்த்தா, சார் இவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அவங்க எங்கள் மாமா சொன்னாங்க, எங்கள் சித்தப்பா சொன்னாங்க, ஆனால் அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை சார், வாழ்க்கையே போச்சு சார் அப்படின்னு வருத்தப்படாமல் நான் சொன்ன காலேஜ் எல்லாத்தையுமே நேரடியாக போய் விசிட் பண்ணுங்கள், பாருங்கள், எல்லாத்தையும் இப்போவே பார்த்து வைங்க. பல பேர் பார்த்துட்டாங்க. நிறைய காலேஜில் இப்போ நான் சொன்ன காலேஜ்லேயே நிறைய காலேஜில் டொனேஷன்லாம் வாங்குறாங்க, அட்மிஷனுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்களுமே இந்த இதை வந்து பாருங்கள். இதோடைய இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டு நான் காமிச்ச லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.